மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எங்களுக்கு வரக்கூடிய புகார்களில் அடிக்கடி வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய புகார்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் முக்கியமாக சென்னை, பெங்களூர் போன்ற இடங்களில் நாங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஃப்ராட் இல்லாட்டி ஒரு ஃபோர்ஜரி நடக்குது. முக்கியமாக என்ஆர்ஐ மற்றும் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் வரக்கூடிய ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருப்பாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரையும் மையப்படுத்தி ஒரு முக்கியமான வேலை நடக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதிகமாக நடத்துகிறாங்க. இதன் மீது ஒரு கவனிப்பு தேவை. இதன் மீது ஒரு தனிப்பட்ட சட்டம்னு ஒன்று இயற்றி ஆகணும். ஏன் இயற்ற வேண்டியிருக்குது, எதனால் புதிய சட்டம்னு ஒன்று அதற்காக தேவை. அதாவது என்ஆர்ஐக்கு இருக்காங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, அவங்க சார்ந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று இங்கே இருக்கணும். வெளிநாடுகளில் ப்ரொடெக்ஷன்றது அந்தந்த நாடுகளுடைய சட்டம். ஆனால் இங்கே ப்ரொடெக்ஷன் தனியாக ஒரு என்ஆர்ஐக்குன்னு சட்டம் அவசியமாக இருக்குது. அதை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் ஒன்றிணைஞ்சு அதற்கான விஷயங்களை முன்னெடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட என்ஆர்ஐலாம் சேர்ந்து மத்திய அரசு ஒரு முக்கியமான வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதை எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ வைக்கிறது அவசியம். இதில் இந்த நிறுவனம் அந்த நிறுவனம் கிடையாது, மிகவும் பேர் போன நிறுவனங்களே கூட இந்த வேலைகளை பார்க்குறாங்க. சமீபத்தில் கோத்ரேஜ் நிறுவனத்துக்குள்ள த ட்ரீன்னு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கான வேலை நடந்துச்சு. அதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதில் ஒரு ஃப்ளாட்டோட விலை ஏறக்குறைய 1,80,00,000 ரூபா, ஒரு 5 வருஷம் முடிச்சுக்கோங்க. அதுக்கான முதல் கட்ட தவணையாக 95 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிடுறாங்க. பின்னாடி அதோட இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு கூட்டி 1,80,00,000 இருந்தது 2,40,00,000 வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ மாற்றுறாங்க. இதனால் பரவாயில்ல, ரீஃபண்ட் பண்ணுங்க, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே ரீஃபண்டும் கிடைக்கல, அந்த ஃப்ளாட்டும் கிடைக்கல. இதற்காக ஒரு 5 வருஷம் அவர் போராடி அதற்கப்புறம் அதற்கான ரீஃபண்டை வாங்கியிருக்காரு சட்டப்படி. இது ஒரு பெயர் போன நிறுவனத்தில் நடக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அதோடைய ஏஜென்ட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ குறி வச்சு மட்டும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை மட்டுமே குறிய வச்சு சில வேலைகள் பார்க்குறாங்க. அதன் மீது தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒன்று தேவை. அதை விட ரொம்ப முக்கியம், அதுக்கு தனி சட்டம் ஒன்று தேவை. இதை பற்றியான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எப்பவும் பார்க்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ், அதுவும் மிக முக்கியமாக என்ஆர்ஐக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எதனால் தேவை, இங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் வசதி அவங்களுக்கு எப்படி இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இங்கே எடுக்கிறதுல என்ன லாபம் அவங்களுக்கு இருக்குது, அதோட முக்கியத்துவம் பார்ப்போம். இந்த என்ஆர்ஐ பற்றியான டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் அதில் பிற நிறுவனங்கள் என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்றதும், அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் என்ன, அது ஒட்டுமொத்தமாக ஒப்பிடுறது என்ன அப்படின்னு நீ முழுமையாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி போய் அதில் கூட நிறுவனங்களுடைய பட்டியல் எடுத்து அந்த பட்டியலில் என்னென்ன விதமாக இந்த ப்ரீமியம் அமௌண்ட் மாறுது, அதை எப்படி நம்ம ஒப்பிடணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணுறது அவசியம். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 32-34 வயசில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விபத்துகள் மூலமாக இறக்கிறதோ இல்லாட்டி நிரந்தர ஊனம் இந்த மாதிரி நிலைமைகளை உருவாகுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் பெரிய சிக்கலில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட நிறுத்தாமல் ஒரு குடும்பத்தை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸால் முடியும். ஏன்னா வெறும் ஒரு 32 வயசு இருக்கிற நபருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் அவருடைய எதிர்பாராத விபத்துக்கு கிடைக்குதுன்னா, அது அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமை இருக்கு இல்லையா, அது தடுமாறாமல் பாதுகாக்க முடியும். அதோடு சேர்த்து சில வகையான நோய்கள் இருக்குது, கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, இதற்கான செலவினங்கள் பார்க்குறதுக்கு ஏறக்குறைய 50 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில். அதோடு சேர்த்து நிரந்தர ஊனமாக இருக்கு, இதற்கும் போதுமான அளவுக்கு அந்தந்த குடும்பங்களை செக்யூர் பண்ணுது. எனவே டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்ற விஷயத்தையும் முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டியது அவசியம். முதலாவது டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வதேச அளவில் எங்கே வேணால் நகரலாம், எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். இங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதோட கவரேஜ் எல்லா இடங்களும் உங்களுக்கு கிடைக்குது. அதோட சேர்த்து அதை போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஏற்றாப்புல வடிவமைக்க முடியும். அதில் ஏகப்பட்ட வகையில் என்ஆர்ஐக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போதுமான அளவுக்கு வசதிகள் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அதை அவங்களால பாதுகாக்க முடியும். இந்த காரணங்களால் டேர்ம் இன்சூரன்ஸ்குள்ள பொதுவாக என்ஆர்ஐ விரும்புகிறாங்க. இதில் என்ஆர்ஐ எடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷன் உண்டு 80C கீழே. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்தியாவில் எடுக்க வேண்டிய அவசியம் எதனால் வருது, இதில் இந்தியாவில் எடுக்க வேண்டியது எதில் அவங்களுக்கு கூடுதலாக நன்மை பயக்கும் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, மற்ற நாடுகளை விட UAE போன்ற நாடுகளை விடவும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 30-50% அளவிற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அங்கே இருக்கிறத விட இங்கே குறைவு. முதலாவது காரணம். ரெண்டாவது, இப்போ UK US போன்ற நாடுகள்லாம் அந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அது ஒரு 40-50 அந்த அளவுலேயே வச்சுருக்காங்க. இங்கே அதோட ஏஜ் லிமிட் 80க்கு மேலே வரைக்கும் போகும். எனவே டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ மற்ற நாடுகள் எடுத்து அதிகமாக ப்ரீமியம் கட்டுறது ஒன்று, இன்னொன்று ஏஜ் லிமிட். இந்த 2 காரணங்களால் இந்தியாவில் என்ஆர்ஐகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மிக முக்கியத்துவம் பெறுது. இதில் கூடுதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் NRE அக்கௌண்ட்லேருந்து வாங்கும்போது GST தள்ளுபடி உண்டு. அது ஏற்கனவே 18% அளவிற்கு உங்களுக்கு அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இதுவே நீங்கள் ஆனுவலாக, அதாவது ஒரு ஆண்டுக்கான ப்ரீமியமே எடுக்கும்போது, அதுக்கான லாங் டேர்ம் எடுக்கும்போது சுமார்
5% அளவுக்கு உங்களுக்கு அதுலயும் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனவே 23% அளவுக்கு இதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது அது கூடுதல் நன்மையாகவும் இருக்கும். இதுல என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அறிவிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பல நிறுவனங்கள் புது ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதுல முக்கியமான ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு பிரீமியம் அமௌண்ட் கட்டிக்கிட்டே வரீங்க என்ஆர்ஐ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை டெர்மினேட் பண்ண விரும்புறீங்க, ஒட்டுமொத்த பிரீமியம் அமௌண்ட் நமக்கு திரும்ப தேவை நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஆப்ஷனோட சேர்த்து ஏகப்பட்ட நிறுவனங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அறிவிக்கிறாங்க. எனவே நீங்கள் நல்லா அந்த டேர்ம் இன்சூரன்ஸோடைய பாலிசி ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் என்ஆர்ஐக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கு அது இங்கே அதிகம். இப்போ மீண்டும் பிற நாடுகளில் வரக்கூடிய இந்தியர்கள் முக்கியமாக என்ஆர்ஐக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அது அவங்களுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு இங்கே பிரச்சனைக்குள்ளாகுது. சமீபத்தில் ஒருத்தர்லாம் சொல்லியிருந்தாரு, நான் இங்கே இடம் வாங்கி போயிட்டேன், ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக என்ஆர்ஐயோட இடம்னு வச்சுக்கோங்க, அதை அபகரிக்கிறது இல்லாட்டி அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது இல்லையா, அது எளிமையாக நடக்குது. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்றதும். மதுரையில் ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன், அது முக்கியமாக திமுக காரன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெயின் இடத்துல பல காலத்துக்கு முன்னாடி ஒரு என்ஆர்ஐ வாங்கி போட்ட இடம், அவர் வந்து பார்த்தா பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு என்ஆர்ஐ யாரு, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, அது எப்படி அபகரிக்கிறது அப்படின்ற ஒரு கூட்டம் திட்டமிட்டே வேலை பார்க்குது. இன்னொரு பக்கத்து அவங்களுடைய முதலீடுகளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு யாரை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு குரூப் தேடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எனவே இதில் என்ஆர்ஐயை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு கூட்டம் வேலை பார்க்குது. இதில் நம்ம தனியாக சட்டம்னு ஒன்று இயற்ற வேண்டியது அப்படின்னா, அதாவது ஃபோர்ஜரி, ஃப்ராடு, அவங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, அவங்கள ரியல் எஸ்டேட்டில் வச்சு ஏமாத்துறதுல, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு தனி சட்டம் ஏன் இயற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா, எனக்கு 115 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரது என்ஆர்ஐ தான். ஏன்னா என்ஆர்ஐ எப்பொழுதுமே இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் இருக்குல்ல, அது ஒரு வகையில் அதிகமாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த ரியல் எஸ்டேட்டுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, இதோடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் ஏறக்குறைய தூண்னு வச்சுக்கோங்க. அவங்க சுமார் ஒவ்வொரு வருடமும் 8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கு இந்தியாவுக்குள்ளே அந்த முதலீடுகளை கொண்டு வராங்க. அந்த முதலீடுகளில் சுமார் 14%, 14 15% எங்கே போகுதுன்னா சென்னைக்கு, சுமார் 29% போகிறது பெங்களூருக்கு, அதற்கடுத்த இடத்துல ஹைதராபாத் சுமார் 20%, அதுக்கடுத்தே தான் மும்பை. மற்ற நார்த்து இல்லையா, நார்த்தில் பெரிய லெவலில் போகிறது கிடையாது. சவுத்துலேருந்து போகக்கூடிய என்ஆர்ஐ இருக்காங்களே, இவங்க பெரிய லெவலில் மீண்டும் தங்களுடைய நாடுகளில் தங்களுடைய பூர்வீக இடங்கள் இருக்குல்லையா, அந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடம் தேவை, பின்னாடி வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனாலேயே அந்த ஒரு எண்ணம் இருக்குல்லையா, அந்த எண்ணம் தான் இங்களுடைய பல பேருக்கு முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களுக்கு தேவையாகவும் இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் அவங்கள ஈஸியாக கொக்கி போட்டு நகர்த்துறாங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக சட்டம் தேவை. ஏன்னா இப்படியான சிக்கல்களை அவங்க மாட்டும்போது வெளிநாடுகள் இருக்காங்க, வந்து போக முடியாது. நம்மளுடைய கோர்ட்டுடைய லட்சணம்ன்றது நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒருத்தர்லாம் அந்த கோத்ரேஜ்ன்ற நிறுவனத்தோட 5 வருஷம் போராடினார் இல்லையா, அவர் கதையெல்லாம் படிக்கும்போது ரத்த கண்ணீரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனவே இவங்களால மற்ற சிட்டிசன் மாதிரி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி, இந்தியாவில் இருந்தாலே கோர்ட்டுக்கு போயிட்டு வரது ஒரு பெரிய சிரமம்னு வச்சுக்கோங்க. இதில் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்லவே வேணாம், சரி போனால் போயிட்டு போகுது காசு அப்படின்னு ஒரு 5 வருஷத்தில் விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இவருடைய நிறையா பேருக்கு, முக்கியமாக இந்த திருட்டு வேலை பார்க்குற நபர்களுக்கு இருக்குது. எனவே இந்த இடத்துல அவங்களுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதாவது அவங்க எளிமையாக இங்கே வந்து சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது பாருங்கள், அதை உண்மையிலேயே இவங்க வசதியாக பயன்படுத்திக்கிற நம்ம அனுமதிக்க கூடாது. அப்படின்னா அதை தனி சட்டம் மூலம் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமே தவிர காமனாக ஒரு சட்டம் வச்சுக்க முடியாது. எனக்கு சமீபத்தில் மிக நெருங்கிய நண்பரான பாலாஜி நபர் 6.5 கோடி அளவிற்கான நிலங்களை அவருக்கு ஒரு டாக்டர்ன்றவன் வாங்கி கொடுத்து ஏமாத்தணும்னு வச்சுக்கவேன், அதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன். 6.5 கோடி ரூபா ஏமாத்திருக்கான். அவர் போயிட்டு வந்தாருன்னா என்ன ஆகும், இங்கே ஃபீஸ் என்ன ஆகும்? எனவே ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய அளவு ஓஞ்சு போயிடுவாங்க. அதாவது எல்லா ஆதாரங்களையும் கொடுத்தாலுமே கூட இங்கே கோர்ட்டுடைய நகர்வுன்னு ஒரு இருக்கு இல்லையா, அது பெரிய அளவு தொய்வை ஏற்படுத்துது, அவங்கள அடிக்கடி இங்கே வர வைக்கிறது இல்லையா, அது இன்னும் பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. எனவே இங்கே என்ஆர்ஐக்குன்னு தனி பில்லு கொண்டு வர வேண்டியது அவசியம். அதற்கான முன்னெடுப்பு சமீபத்தில் எடுத்திருக்காங்க. இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்கன்னா அதற்கான தீர்வா மத்திய அரசு கொண்டு வர முடியும்னா, நான் சொல்றேன் இந்த முதலீடுகள் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள சுமார் 300-400% அளவிற்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு என்ஆர்ஐ பெரிய அளவில் பயப்படுறதுக்கு காரணமே, இங்கே முதலீடுகள் பண்ணால், முக்கியமாக ரியல் எஸ்டேட் முதலீடு பண்ணால் என்ன ஆகுமோ ஏதாகும்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க பாருங்க. இது நாட்டுக்கு நல்லதில்லை. எனவே இறுதியாக நம்ம பார்த்த என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது எதனால் எடுக்கப்படுது, அவங்களுடைய ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் எதனால் கொண்டு போய் அது செக்யூர் ஆக்குது, அதோட சேர்த்து அதோடைய குறைவான ப்ரீமியம் என்ன மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது, இங்கே ஏஜ் லிமிட் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட சேர்த்து அதோட கிளைம் பண்ணுறாங்களே அது எந்த அளவுக்கு ஆன்லைன்லேயே முடிச்சிட முடியும், இந்த எல்லா வசதிகளையும் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி அது முழு விவரங்களை நீங்களே ஆய்வு பண்ணி பிற நிறுவனங்களோட எல்லா நிறுவனங்களோட ஒப்பிட்டு ஒரு தெளிவான நிலைக்கு உங்களால் வர முடியும் நம்புறேன்.